சினிமாவிலேயும் தன்னை மிஞ்சி வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்றால் அரசியல்லையும் தன்னை மிஞ்சி வந்துட்டான் என்ற பொறாமை எண்ணம் பிடித்த ஒரு மனம் கொண்ட ஒரு ஆள் தான் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். உண்மையிலே இது ஒரு பொறாமையின் வெளிப்பாடு தான். அவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் 717 மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்பட்டிருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். 717 மதுபான கடைகள் முக்கியமாக சொல்ல போனால் எங்கெங்கே பூட்டியிருக்குது என்றால் பாடசாலைகள், ஆலயங்கள், அப்படியான இடங்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிரான்சிலிருந்து அச்சுதன். மீண்டும் ஒரு காணொலியூடாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஓகே, இந்த வீடியோ எதுக்காக என்று பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டில் புது ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. தளபதி அவர்களுக்கு ஒரு நல்லதொரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. இந்த ஆட்சியில் மக்கள் என்னென்ன நன்மைகளை சந்திக்கணும், எப்படியான விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது, அதே போல் தளபதி விஜய் அவர்களை எதிர்ப்பவர்கள் யார், விமர்சனம் செய்பவர்கள் யார் என்பதனை எல்லாத்தையும் இந்த காணொலியோடாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி நல்லதொரு காணொலியாக அமையும் நான் நம்புகிறேன். வாங்க உறவுகளே, காணொலிகள் அப்போ விஜய் என்னும் ஒற்றை பெயர் புரட்சிகரமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. இதுவரை காலம் எத்தனையோ முதலமைச்சர்மார் வந்தார்கள், தமிழ்நாட்டை ஆண்டார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராக அங்கு நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்குது. வந்த அடுப்பிலேயே அவர் அந்த முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு அந்த மேடையிலேயே அவர் ஒரு விஷயம் செய்திருப்பார். அதாவது 500 யூனிட் வரை பாவிக்கும் வீடுகளுக்கு 2 மாதத்துக்கு 200 யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என்று ஒரு அறிக்கை ஒன்றை கையெழுத்திட்டிருந்தார். அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்றால் அவர் அந்த தேர்தலுக்கு பிறகு மேடைகளில் பேசுகிறார். என்னென்ன தான் வந்த பிறகு என்னென்ன தனது ஆட்சிகளை என்னென்ன மாற்றங்கள் வரும், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருப்பார். ஒவ்வொரு வாக்குறுதிகளும் நாளுக்கு நாள் நிறைவேற்றி கொண்டு வரார். இது ஒரு பெரிய விஷயமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பார், பெண்களுக்குரிய பாதுகாப்பை நான் பலப்படுத்துவேன், அதுக்குரிய நடவடிக்கை எல்லாம் செய்வேன் என்று. அதே போல் பெண்களுக்கான பாதுகாப்புக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது நடைமுறையில் இருக்குது. பார்த்தீங்கன்றால் சிங்கப்பெண்களுக்கான இந்த சிங்கப்படைகள் எல்லா தமிழ்நாடு தோறும் அமைச்சிருக்கிற தளபதி விஜய் பெண்களுக்கான பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துவதற்காக அந்த சிங்கப்பெண்கள் படை அங்கு எல்லா இடங்கள்லையும் அமைக்கப்பட்டிருக்குது. அது ஒரு விஷயம். அவர் மேடைகளில் பேசும்போது தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருப்பார் அந்த மதுபான சாலைகள், அதாவது டாஸ்மாக் கடைகளை நான் ஆட்சிக்கு வந்த அப்புறம் இல்லாத ஒழிப்பேன் என்று. அதே போல் என்ன சொன்னாரோ அதை செயல் மூலம் காட்டிட்டார். அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சொல்ல போனால் 717 மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்பட்டிருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்றால் இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள், அதுக்கு அடிமையாகி உள்ள இளைஞர்கள், யுவதிகள், அது எங்கெங்கே இருக்கோ, என்னென்ன இடத்துல போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதோ அது எல்லாத்தையும் கண்டறியும் விதமாக போலீஸ், அதாவது காவல்துறை படை ஒன்று அதுக்காக தனியாக அமைக்கப்பட்டிருக்குது. அதுவும் நடைமுறைக்கு வந்திருக்குது தமிழ்நாட்டில். அது ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக சொல்ல போனால் 717 மதுபான கடைகள் முக்கியமாக சொல்ல போனால் எங்கெங்கே பூட்டியிருக்குது என்றால் பாடசாலைகள், ஆலயங்கள், அப்படியான இடங்கள்,
மற்றது இந்த வைத்தியசாலைகள் அப்படியான இடங்களுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகள் 714 மதுபான கடைகள் இப்போதைக்கு மூடப்பட்டிருக்குது. வேறு சில இடங்களில் மதுபான கடைகள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த இடங்கள்லேயும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. அதாவது 21 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் அங்கு மதுபானங்கள் வேண்டலாம். 21 வயசுக்குள்ள கீழ்பட்டவர்கள் அந்த மதுபானத்தை வேண்டுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்குது. அப்படி வேண்டினால் அந்த மதுபானம் வேண்டும் அந்த நபருக்கும் அதை விற்பனை செய்யும் உரிமையாளருக்கும் அல்லது தொழிலாளி அந்த கடையில் நின்று வேலை செய்பவருக்கும் உரிய தண்டனைகள் வழங்கப்படும் என்று அறிக்கையில், அதாவது தளபதி முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் செயல்பாட்டில் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய நல்ல திட்டங்கள் வந்து ஒரு கிழமை அவர் முதலமைச்சர் பதவியேற்று ஒரு கிழமைக்கு உள்ள இவ்வளோ விஷயம் நடந்திருக்கிறது. ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தமிழ்நாட்டில் கருதப்படுகிறது. இந்த மதுபான கடைகள் மூடியதன் விளைவாக நிறைய எதிர்ப்புகளும் வந்துருக்குது. அதாவது அந்தந்த மதுபான பிரியர்கள் எப்படி இந்த கடையை மூடலாம், நாங்கள் எவ்வளவு காலம் மற்றவர்கள் ஆட்சிக்கு இந்த கடை மூடப்படையில் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருந்த கடைகள், இவர் எப்படி இந்த கடைகளை மூட முடியும் என்று அந்த மதுபான பிரியர்கள் ஆதங்கத்தை கொட்டி தீக்கினோம். சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது மறுபடியுமாக இந்த மதுபான கடைகளை திறக்கணும், இதால் தங்களுக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, அப்படி இப்படி என்று நிறைய மதுபான பிரியர்கள் அங்கங்கே கடைகளுக்கு முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்வதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட இளைஞர்களும் நிறைய பேர் இந்த கடையை உடைப்போம், இவர் என்ன வந்த உடனே இப்படி செய்வார், இந்த கடை உடைக்கப்படும், அதை தண்டு மிரட்டும் விதமாக நிறைய இளைஞர்களும் செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். இந்த மதுபான பிரியர்கள் பார்க்க போனால் அந்த வீடியோக்களை பார்த்தீங்க வெளியில் நிறைய பேர் இந்த மதுபானத்துக்கு அடிமையாகி தங்களோட வாழ்க்கையை மலித்து, தங்களோட குடும்பத்தின் வாழ்க்கையை மலித்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த மதுபானத்துக்கும் போதைக்கும் அடிமையாக இருந்தார்கள். அதை தடுப்பதற்காக தான் தளபதி எடுத்த முடிவு, நல்ல முடிவு, வாழ்த்துக்கள் தளபதி. என்ன அதை மதுபான பிரியர்களால் எதிர்த்தார்களே தவிர அதை நிறைவேற்று எத்தனையோ மக்கள் பாராட்டுக்களையும் தங்களோட வாழ்த்துக்களையும் வழங்கின்றிருக்கணும். ஒவ்வொரு பெண்களையும் சொல்லி நம் மதுபான கடை ஒழித்தா பிறகு தாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், தங்களோட வீட்டில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நிறைய பேர் சொல்லினாங்க. ஏனென்றால் ஒரு கூலித்தொழில் செய்யும் ஒரு நபர் அந்த அவர்களுக்கு கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு பணத்தொகையை எடுத்துக்கொண்டே அதை மதுபானத்துக்கு பாவிச்சால் அந்த வீட்டில் கஷ்டமான சூழ்நிலை இன்னும் அதிகரிக்கும். இப்படியான சூழ்நிலையில் அந்த கடைகள் மூடியது இப்படியான வறுமை கோட்டுகளை அங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு நன்மையான விஷயம். அதால் நிறைய நன்மைகள். அந்த மதுபானத்தை குடித்தாலும் அது உடம்புக்கு கேடுதான். இந்த மதுபானங்களை அருந்துவதன் மூலம் அவர்களுக்கு உடம்புக்கு கேடுதான் விளைவு. அதாவது ஒரு குறிப்பாக சொல்ல போனால் 60-70 வயசில் வாழ வேண்டியவர்கள் இந்த மதுபானங்களை டெய்லி குடிக்கும்போது அது உடம்புல சில மாற்றங்களை கொண்டு தேவையில்லாத நோய்களை எல்லாத்தையும் உடம்புக்கு கொண்டு 70-80 வயசு வரைக்கும் வாழுகின்ற நபர் திடீரென்று 50 வயதுக்கு கீழேயே இறந்து போகும் சூழ்நிலைகள் அவங்க இந்தியாவில் நிறைய இந்த மதுபான கடைகள் மூலம் ஏற்பட்டிருக்குது. அதையும் தடுக்கும் நோக்கில் தான் தளபதி விஜய் அவர்கள் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மதுபானங்களை அறிந்துவிட்டு இந்த போதைப் பொருட்களை அறிந்துவிட்டு தவறான பாதைக்கு இளைஞர்கள் சொல்கிறார்கள். அதாவது அந்த மதுபானங்களும் போதைப் பொருட்களும் இருப்பதன் மூலம்தான் நிறைய தப்புகள் நடக்குது, கொலை நடக்குது, பாலியல் கொடுமைகள் நடக்குது. இப்படி பெண்களுக்கு துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் இந்த மதுபானங்கள் இந்த போதைப் பொருட்கள் மூலம்தான்
தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இப்போ உலகம் பூரா இந்த போதைப் பொருட்கள் மூலம் பெண்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். மதுபானம், அந்த போதைப் பொருட்களை வந்து இளைஞர்கள் மூலம் இப்படியான விஷயங்கள் எல்லா இடமும் இல்லாமல் போகணும். அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் மாதிரி அந்தந்த நாட்டுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முன்வரணும். முன்வந்து இந்த போதைப் பொருள், இந்த மதுபானம் இப்படியான விஷயங்களை அறவே நாட்டுக்கு எடுக்காதபடி செயல்முறைக்கு நடைமுறைக்கும் கொண்டு வரணும். தளபதி விஜய் அவர்கள் செய்தது போல விரவைக்கத்தக்க, உண்மையிலே ஒரு விரவைக்கத்தக்க விடயம். அதே போல் பார்த்தீங்கன்றால் இன்னும் அவர் வந்து இப்போ ஒரு கிழமை தானே, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறார். அவர் என்னென்ன வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாரோ கண்டிப்பாக செய்வார். என்ன பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா வந்து பதவியேற்ற பிறகு அவர்களுக்கு அமைச்சர்கள் இருப்பினம் தானே, அவை கூடி வந்து தாங்கள் எங்கெங்கு நின்று ஜெயித்தார்களோ அந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று அங்கங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு என்னென்ன தீர்வுகள் எடுக்கலாம் என்று இப்போ களத்தில் நிற்கணும். இதுதான் உண்மையான விஷயம். இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். இப்படியான ஒரு அமைச்சரவை வரமாட்டாங்களா, இப்படியான ஒரு முதலமைச்சர் வந்து வரமாட்டாரா என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். நிச்சயம் அவர்கிட்ட எதிர்பார்ப்பு தளபதி விஜய் அண்ணா மூலம் சரியாக்கப்படும். அப்படி அதுக்குரிய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. அதை கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, அவரை எதிர்க்கும் எதிரிகள், அதாவது இந்த பாராளுமன்றத்தில் கூடி நிறைய பேர், அதாவது இந்த பாராளுமன்றத்தில் அந்த கூட்டங்கள் நடக்கும், வாக்குவாதங்கள் நடக்கும். அதில் நிறைய பேர் வந்து தளபதி விஜய் எதிராக இருப்பார். அப்போ இங்கால பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் கடுமையாக இருக்கும். அதை எல்லாத்தையும் மௌனமாக கேட்டுட்டு அவர் கொடுக்குற பதில் அதுதான் மிகச்சிறந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உதயநிதியாக இருக்கட்டும், அல்லது திமுகவில் இருக்கிற எடப்பாடியாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து அந்த கேட்கின்ற கேள்விகளுக்கு தளபதி அவர்களிடம் இருந்து வந்த பதில்கள் வந்து ஒரு சிந்திக்க வச்சிருக்குது எல்லோரையும். அவர் தான் ஒரு முதலமைச்சர் என்ற தலக்கணம் இல்லாமல் இந்த எதிர்கட்சிகளை கையாளும் விதம் பாராளுமன்றத்தில் விரவேற்கத்தக்கது. தளபதி விஜய் அண்ணா இப்படி ஒரு முதலமைச்சர்தான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். நிச்சயம் கொண்ட ஆட்சியங்களை நல்ல ஒரு விடிவு காலம் மக்களுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது. கண்டிப்பாக தளபதி விஜய் அண்ணா மூலம் நல்ல ஒரு விடிவு காலம் தமிழ்நாட்டுக்கு வரும். சொல்லப்போனால் அவரை வந்து அரசியல் மூலம் நிறைய பேர் எதிர்க்கிறார்கள். அதை விட பார்த்தீங்கன்னா சினிமாவில் பயணித்த நிறைய பேர் அவரை எதிர்க்கினார். அது உங்களுக்கு நான் யாராருன்னு சொல்கிறேன். சத்யராஜில் இருந்து, ரஜினிகாந்தில் இருந்து, கமலஹாசனில் இருந்து, சரத்குமாரில் இருந்து, பிரகாஷ்ராஜில் இருந்து, நாசரில் இருந்து, கருணாசு வரைக்கும் இப்படி நிறைய பேர் தங்களுடைய எதிர்ப்புகளை தான் காட்டி கண்டு வருகினோம் இந்த சினிமா துறையில் இருப்பவர்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னா சிலவர்கள் எதிர்த்தாலும் தங்கள் எதிர்கருத்தினை இந்த அரசியல் இந்த சர்க்காரில் தெரிவித்தாலும் அதுக்கப்புறமாக அவர் அந்த பதவியேற்ற அப்புறம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சினோம். நிறைய பேர் அந்த எதிர்த்தவர்கள் கூடி வாழ்த்துக்கள் தெரிவிச்சினோம். ஆனால் ஒரே ஒருத்தர் அவருக்கு வந்து என்ன பிரச்சனையோ தெரியல. அதான் யாரை சொல்ல போகிறேன் என்றால் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள். அவருக்கு என்னென்றால் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும், தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படி என்ற எண்ணம் இப்பயும் இருக்குது. தன்னை பார்த்து வளர்ந்த ஒரு பையன், தன்னை முன்னோடியாக வைத்து சினிமாவில் வளர்ந்த ஒரு பையன்
இப்படி சினிமாவிலேயும் தன்னை மிஞ்சி வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் வந்து தன்னை மிஞ்சி வந்துட்டான் என்ற பொறாமை எண்ணம் பிடித்த ஒரு மனம் கொண்ட ஒரு ஆள் தான் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். உண்மையிலே இது ஒரு பொறாமையின் வெளிப்பாடு தான். அவர் இப்போ தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று ஒரு கிழமை முடிஞ்சது. இன்று கூடி அவர் வாழ்த்தும் தெரிவிக்கல. அந்த தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு ஒரு அறிக்கை கூடி வெளியிடாமல் இருக்கிறார் என்றால் இதிலேயே அவருடைய அந்த கீழ்த்தனமான பொறாம குணம் பிடிச்ச குணம் தெரியுது. என்றால் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்குரிய ஆள் இல்லைத்தான், அவரும் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆள் தான். அவருக்கு தளபதி விஜய் அவர்கள் இப்படி அரசியலில் வந்த உடனே முதலமைச்சர் ஆவார் என்று அவருக்கு கூடி நம்பிக்கை இருந்திருக்காது. அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் சினிமாவில் தனக்கு போட்டியாக வந்து முதலிடத்தை பிடித்தார் தளபதி விஜய் அவர்கள். இப்போ அரசியலையும் பார்த்தீங்கன்னா இவர் தான் முன்னாடி தான் அரசியலுக்கு வரப்போறேன், தான் எடுத்த முன்வச்ச கால பின் வைக்க மாட்டேன் என்று படங்கள் வசனங்கள் மூலம் சொல்லி வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பயந்து அவர் அந்த அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டார். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. தன்னை நம்பி தன்னை இதுவரை காலம் சினிமாவில் தூக்கிவிட்ட மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேணும் இந்த அரசியல் மூலம் நல்ல நன்மைகள், அதாவது இந்த மக்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்றால் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததன் நோக்கம் அது இன்றைக்கு நடந்தெடுத்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் நினைச்சிருந்தால் சினிமாவில் நடித்து கொண்டிருந்து சினிமாவில் நல்ல கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சிருக்கிறார். அவர் அப்படியான நோக்கத்தோட இந்த அரசியலுக்கு வரையில நல்லது செய்யணும் என்று வந்திருக்கிறார். அதாவது நன்றி கடன் செலுத்துறதுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு மேடையில் ஒவ்வொரு மேடைகளையும் சொல்லுவார், நான் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை, அதைத்தான் அவர் செய்கிறார். மக்கள் விரும்பின ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்றால் அவர் மக்களில் வச்சிருக்கிற அன்பு மூலம்தான், நம்பிக்கை மூலம்தான் இந்த இடத்துக்கு வர முடிந்தது. இந்த பொறாமை பிடித்த ரஜினிகாந்த் எல்லாம் இன்னும் 70 வயசுக்கு மேலாச்சுது. அவரை விட எத்தனையோ நடிகர்மார் வளர்ந்து வந்துருக்கிறார். இன்னும் கூடி அவருக்கு அந்த பதவி ஆசையும் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தின் மீது உள்ள ஆசையும் இன்னும் விட்டு போகலை. அந்த இடத்திலே நின்று கொண்டு இந்த 75 வயசு 70 வயசு நினைக்கிறேன், தான் சூப்பர் ஸ்டார், தான் தமிழ்நாட்டில் சாகும் வரைக்கும் தான் வாழ்நாள் சூப்பர் ஸ்டார் என்று வாழணும் என்று ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ரஜினிகாந்த் இருக்கிறார் என்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. தளபதி வந்து படங்களுக்கு படங்கள், வசூலுக்கு வசூல், ரயினி படங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சு கொண்டு வரையில அவருக்கு பொறாமை வந்துடுது. தன்னை பார்த்து வளர்ந்த பையன் தன்னை ஒரு மிஞ்சிடுவான் என்ற பயத்தில் அவற்ற படங்கள் வரையில நிறைய அந்த கருத்துக்கள் மூலம் அவர் சில இதில் வெளியிடுவார். அதிலே தெரியும் அவற்ற பொறாம குணம் எப்படி இருந்தது, அவற்ற வன்மம் எப்படி இருந்தாண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக தூக்கி வச்சு அவரை கொண்டாடினதை நினைக்கத்தான் ஒரு வெட்கமான வேலையாக இருக்குது. ஏனென்றால் அவர் வந்து மக்களுக்கு இதுவரை காலம் எந்த விதமான நல்லதும் செய்யலை, மக்களுக்காக எந்த விதமான கருத்துக்களையும் அவர் சொல்லலை. சும்மா உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் தமிழ்நாட்டு மக்கள் என்று வாயில மட்டும் வட சொல்றதுக்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள் சரி. செயலில் கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையான நம்பிக்கையும் வச்சிருக்கையில, உண்மையான அன்பும் வச்சிருக்கேன் என்றால் நான் சொல்கிறேன். ஆனால் தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே சில பிரச்சனைகளை குடும்பத்திலேயும் சந்தித்து இந்த தமிழ்நாட்டு மக்கள்ன்ற நன்மைக்காக ஒரு அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். இவற்றை ஆட்சியின் கீழே வந்த பிறகு நிறைய எதிரிகள், அதாவது இந்த சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி எதிரிகள் அவருக்கு நிறைய பேர் இருக்குது. இன்னும் இருந்து எதிர்க்கணும். அது எல்லாத்தையும் அவர் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவற்றை பேச்சு வந்து
பெருசாக இல்லாட்டியும் மற்ற செயல் வந்து பெருசாக இருக்கும். மற்றவர்களோடு ஒப்பிடும்போது நிறைய பேர் கத்துவாங்க, அந்த வாயில் வந்து எல்லாத்தையும் கத்தி கத்தி பேசுவாங்க. ஆனால் அதில் உண்மை இருக்காது. என்றால் அவன் பேச்சு வந்து பேச்சோட போயிடும். ஆனால் தளபதி விஜய் வந்து அளவுக்கு அளவாக கதைப்பார். என்னென்ன விஷயம் தேவையான விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் கதைத்து விட்டு செயல் மூலம் அதை செய்துட்டு சைலண்டாக போய்கிட்டு இருப்பார். இதுதான் தளபதி விஜய்க்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகே, சீமான் அண்ணா பற்றி இந்த இடத்துல நான் ஒரு கருத்துன்னு சொல்ல வரேன். அவரும் முன்னாடி வந்து இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக மேடைக்கு மேடை சொல்லியிருப்பார், தான் வந்தால் இந்த டாஸ்மாக் கடைகள் இருக்காது, அதை இல்லாத ஒழித்திடுவேன் என்று. இப்போ தளபதி விஜய் அவர்கள் அதை செய்த பிறகு அதற்கு இப்போ எதிர்கருத்து தெரிவிக்கிற மாதிரி அண்மையில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதுக்கு எதிர்கருத்து மாதிரி சொல்லியிருப்பார். இது என்ன விதத்தில் எடுத்துக்கொள்கிறேன்னு தெரியல. இதன் கருத்தை நீங்கள் சொல்லுங்கோ. இதுதான் உங்கள் சீமானிடம் இருக்கும் பிரச்சனை. என்றால் ஒரு விஷயத்தை கதைச்சிங்க என்றால் அந்த விஷயத்திலே நில்லுங்க, மாறாமல் நில்லுங்க. என்றால் உங்களுக்குரிய பொறுப்புகள் நிறைய இருக்கு. நீங்களும் தமிழ் மக்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள், அவர்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறீர்கள். ஆனால் இப்படியான செயல்கள் மூலம் அதெல்லாம் இல்லாமல் போயிடுமென்றால் நான் சொல்ல வரேன். சில விஷயங்களை நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் என்னென்ன கதைத்தீங்களோ அதிலே நில்லுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் முந்திட்ட அரசியலில் உங்களுக்கு பிறகு வந்தவர் முதலமைச்சர் ஆயிட்டான்ன்ற பொறாமையில நீங்களும் சில விஷயங்கள் பொறாமையில கதைக்கிறீங்க. நிச்சயமாக அவர் மீது உங்களுக்கு பொறாமை. ஏனென்றால் நான் 15 வருஷமாக இந்த அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்காத வெற்றி இவனுக்கு எப்படி கிடைத்தது என்ற ஒரு பொறாமையில தான் நீங்களும் உங்களோட தொண்டர்களும் தளபதி விஜய் அவர்களை பற்றி தப்பாகவும் தவறாகவும் ஒவ்வொரு நாளும் இந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தளபதியை பற்றி ஒரு குறை சொல்லாமல் அவருக்கு நித்திர வராதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எந்த நாளும் தளபதியை பற்றி ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு எந்த விதமான அரசியல் அனுபவமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது என்று கூடி அவருக்கு சரியாக தெரியாது. ஆனால் சீமான் அவர்களை பார்த்து வளர்ந்தவன் தான் அப்படி இப்படி என்றெல்லாம் சும்மா வாயில வந்த பொய்யலாத்தையும் அடித்துவிட்டு இந்த சாட்டை துறைமுருகன் இன்னும் சீமான் தொண்டனாக இந்த இந்த வலைத்தளங்கள்ல வளம் வந்து வர அவருக்கும் நிறைய பதிலடிகள் தளபதி முதலமைச்சராக வந்து கொடுத்தார். அவர் அந்த தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சருக்கு வர முன்னம் இவன் எப்படி முதலமைச்சர் ஆவார், இவருக்கு ஒரு சீட் கூடி கிடைக்காது, கடைசியில் சினிமாவையும் விட்டுட்டு அரசியலையும் விட்டுட்டு இவர் என்ன செய்ய போறார் என்று தெரியல என்று நக்கல் கதையிலும் நையாண்டி கதையிலுமாக சொல்லிட்டு இருந்தவர் இந்த சாட்டை துரைமுருகன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கதைக்கிறேன் பலமையை விட சத்தம் கம்மியாக இருக்குது. இன்னும் தளபதி என்ற செயல்களை பார்த்து தளபதி என்கின்ற ஆட்சியை பார்த்து இன்னும் அவர் மௌனமாகி விடுவார், மொத்தத்தில் அவர் ஊமையாகி விடுவார் என்றால் நான் சொல்ல வரேன் சாட்டை துரைமுருகன். அதே போல அந்த ரோஸ் பிரதர் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்களும் வந்து தளபதியை பற்றி தப்பாக ஏதோ தங்களுக்கு வாயில் வந்ததை சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு இருக்கணும். இந்த 2 பேர் இருந்து கதைப்பாங்க, ரோஸ் பிரதரோ இன்னொரு பேர் அந்த யூடியூப் சேனல்ன்ற பேரும் தெரியல. அவர்களுக்கும் நிறைய செருப்படியான விடைகள் கிடைச்சிருக்கு தளபதி அண்ணாவின் இந்த அமைச்சர் பதவிக்கு பிறகு. அவர்களும் கிண்டல் கேலி நாளுக்கு நாள் தளபதியை குறை சொல்லாமல் நாளுக்கு நாள் அவரை தப்பாக பேசாமல் அவர்கள் இந்த யூடியூப் சேனலில் வீடியோக்கள் போடாமல் இருந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா பற்றி தப்பாக ஒரு இல்லாத விஷயத்தை உருவாக்கி அதை மக்களிடம் தவறாக கொண்டு சேர்க்க பார்த்தார்கள். ஆனால் தளபதி விஜயண்ணா பற்றி மக்களுக்கு தெரியும், அவர் எப்படியானவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம். தளபதியை நேசிக்கும்
தொண்டர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நீங்கள் 1000 பேர் சாட்டை துரைமுருகன் மாதிரி வந்தாலும் சரி, இல்லது இந்த ரோஸ் பிரதர்கள் மாதிரி வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் தளபதியின் வெற்றியை தடுக்க இயலாது. ஏனென்றால் மக்களுக்கு இன்னும் இருந்ததை விட இப்போ முதலமைச்சர் ஆனா அப்புறம் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் இன்னும் டபுள் மடங்காக எடுத்து இனி தளபதியை எவராலும் ஒன்றும் பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அவற்றை ஆட்சியின் கீழே என்னென்ன இன்னும் நடக்க இருக்கிறது, எப்படி என்னென்ன சிறப்பான விஷயங்கள் என்ன செயல் மூலம் செய்ய போறார் என்று தளபதியின் ஆட்சியை எல்லோரும் உற்று பார்த்தாண்டு இருக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். தளபதி அண்ணா என்ற வீடியோக்கள் இன்னும் என்னென்ன நடக்குதோ, என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ ஒவ்வொரு நாளும் இந்த அச்சுதன் பிரான்ஸ் என்ற யூடியூப் தளமூடாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். என்ற வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல் இந்த அச்சுதன் பிரான்ஸ் என்ற யூடியூப் தளத்துக்கு சப்போர்ட் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்று சொல்லிக்கிட்டு இன்னொரு புதிய காணொலி மூலம் உறவுகள் எல்லோரையும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பிரான்சிலிருந்து அச்சுதன். நன்றி, வணக்கங்கள். பாய் பாய் பாய்.